வாழறப்ப பாதுகாப்பு கிடைக்காம கர்த்தர்கிட்ட தன்னையே அர்ப்பணம் பண்ணிக்கிட்ட இந்த சிஸ்டருக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஐ எம் சாரி மதர். நான் இந்த கேஸ என்ன அதெல்லாம் நம்ம ஏரியாவுல நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். வாட் ஆக்ஷன் ஹேவ் யூ டேக்கன்? இவ்வளவு சின்ன விஷயத்தை போய் சீரியஸா எடுத்துட்டீங்களா என்ன சார்? சின்ன விஷயமா? எது சின்ன விஷயம்? வாட் யூ மீன்? நீங்க தானே சார் அன்னைக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க. பெரிய மனுஷங்க பண்ற சில தப்புகளை தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம கண்டும் கண்டுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் சார் நான் இப்ப ஃபாலோ பண்றேன். ஆனா அதுக்காக சம்திங் எதுவும் வாங்கிக்கல சார். கோவிந்தன், ரொம்ப அதிகமா பேசுற, முதல்ல அதை குறைச்சுக்க. கருப்பு கோட்டை, அர்ஜுனனுக்கு ஒரு அபிமன்யு மாதிரி எனக்கு ஒரு உதாய். நீங்க அர்ஜுனனா இருந்து அம்பு வில்லு எல்லாம் கையில எடுத்துட்டு அலையுங்க, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் வேணாம்னு சொல்லல. ஆனா உங்க பையனை அபிமன்யு ஆக்கிறாதீங்க. ஏன்னா அபிமன்யு அல்பாயுசுல போயிட்டவன். பயப்படியா அபசகன மாதிரி பேசிட்டு. கடமை, லட்சியம், கட்டுப்பாடுன்னு லட்டிய சுத்திக்கிட்டு அலையறானே கோவிந்தன், அவனை நம்ம பசங்க ஒரு கலக்கு கலக்கிறானுங்க. புலிக்கு பிறந்ததாச்சே பூனை ஆகுமா? நாம 8 அடி பாஞ்சா பசங்க 16 அடி பாஞ்சா. 16 அடி என்ன டாடி, 80 அடி பாஞ்சு காமிக்கிறோம். 80 அடி பாய்ச்சலுக்கு ஒரு சாம்பிள் பாக்குறீங்களா? என்ன சாம்பிள்? என்னடா பேசாம போறாங்க ரெண்டு பேரும்? தெரியலையே. 16 அடி பாய்வாங்கன்னு சொன்னேன், பாதாள வரைக்கும் பாஞ்சிட்டாங்களா? ஹலோ கோவிந்தியா? ஹலோ கோவிந்தன், அந்த கன்னிகாஸ்திரி ஹாஸ்டல்ல கற்பழிச்சு கலாட்டா பண்ணவங்க நாங்க தான். யாரா நீ? நீ என்ன பண்ண போற? ஆதாரம் எதுவுமே கிடைக்காது. கிடைக்காத அளவுக்கு தான் எங்க நடவடிக்கையும் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அன்னைக்கு தெருவுல அடிச்சு ரகலை பண்ணியே ஞாபகம் இருக்கா? அதே உதயம் ரகுவும் தான். பேஸ் பண்ணுவோமா? எங்களை யார அழைக்கிற? கோவிந்தா, என்ன நோட்டா பண்ண மாட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேனா? உன்னை சும்மா விட மாட்டேனா? டேய்! ஏண்டா கோவிந்தா, 4 பேருக்கு முன்னாடி நட்ட நடுத்தருவுல நாய் அடிக்கிற மாதிரி எங்க பசங்களை அடிச்சு லாக்கப்ல போட்டுருக்கீங்க. ஐய, வந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க. இப்ப நம்ம யார் கூட வந்திருக்கோம்? தலைவர்கிட்ட சொல்லி உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தல. ஒய் எங்கிட்ட வைக்கப்பட நட ஆடுறேன். என்ன நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். முதல்ல கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு அவங்களை ரிலீஸ் பண்ணு. சார் எதுக்காக? நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். டேவிட், லாக்கப் தரையா? சார் நான் வந்து சொன்னதை செய்யா. அதுவும் நியாயம் தான். அது ஒரே தீர்த்துக்கிட்டாங்களா? இப்ப எல்லா இடத்துலயும் அதான் நடக்குது. குயிக் டிஸ்போசல். டேஜி, இந்த மாதிரி ஏதாவது நடக்க போகுதுன்னு உன்னை கையோட கூட்டு வந்தான். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நடக்காத ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இவங்களோட இங்க வந்து என்ன மிரட்டினீங்கன்னா என்ன சார் இது? பாய முடியா? நீ எங்க பசங்களை அடிச்சது உண்மை, இழுத்துட்டு போறது உண்மை. இப்ப நீ சொல்றதாயா பொய்? டேஜி, இப்ப எங்க பசங்க எங்கயா இருக்காங்க? வேற யாருதே? வேணும்னா காணவில்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தர சொல்லுங்க சார். நான் கண்டுபிடிச்சு தந்துறேன் சார். What do you mean? Set of idiots, scoundrels, worthless buggers.
குழந்தைய நாங்க தான் ரேப் பண்ணோம்னு எவனோ போன் பண்ணி உங்ககிட்ட ஒத்துக்கிட்டாங்கிறதுக்காக அவனை அடிச்சு 4 பேர் பாக்குற மாதிரி இழுத்துட்டு வந்து உங்க பர்சனல் கஸ்டடியில வச்சிருக்கீங்களே, அவன் மேல எஃப்ஐஆர் ஓபன் பண்ணாம இப்படி செய்யறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அவனுக்கு தான் அதை செஞ்சானுங்கன்னு அந்த ராஸ்கல்ஸ் கிட்ட இருந்தே ப்ரூஃப் கிடைக்கிற வரைக்கும் இதுதான் சரியான வழி. நீங்க உண்மையை வரவழைக்கிறேன்னு முரட்டுத்தனமா இன்னும் 2 அடி அடிச்சு அவங்க செத்து தொலைஞ்சிட்டாங்கன்னா அதை விட விபரீதம் வேற ஒண்ணு வேண்டாம். இது ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட். அவனுங்க அப்படி செத்துதான் தொலையட்டுமே. அப்படி அவனுங்க சாகலனாலும் உண்மையை ஒத்துக்கலன்னா அவங்கள நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். கோவிந்த், சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு நீங்க எதையும் செஞ்சிடாதீங்க. அதனுடைய விளைவுகள் நம்மளை எவ்வளவு தூரம் பாதிக்கும் தெரியும். யார் நீ? கொலை செய்யப்பட்ட பார்வதியோட ஆவி. நான்சென்ஸ். ஏய், உன்னை யார் இங்க அனுப்பிச்சது? என்ன கதை விடுற? எனக்கு இந்த ஆவி, பேய், பிசாசு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அது எனக்கு தெரியும். ஆனா நல்ல இதயம் படிச்ச நேர்மையான போலீஸ் ஆபீசர் நீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்க அடைச்சு வச்சிருந்தீங்களே உதய், ரகுன்னு 2 பேரு. அதுல அந்த உதய் என்னை ஏமாத்தி கொலை செஞ்சு புதைச்சிட்டான். அவனை பழி வாங்கதான் நான் ஆவியா அலைஞ்சிட்டேன். இப்ப எங்க அவங்க 2 பேரும்? ஓடிட்டாங்க. பழி வாங்கணும்னு அலைஞ்சேன்னு சொல்ற. அப்ப இங்க இருந்தவங்களை நீயே கொண்டு இருக்க வேண்டியதானே? அது எனக்கு ரொம்ப சுலபம். நான் அப்படி செஞ்சிருந்தேன்னா அவங்களை கொன்ன பழி இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்ச உங்க மேல வந்து. அதனால அவ செஞ்ச அக்கிரமங்களை இந்த உலகத்துக்கு தெரியப்படும். அவனை ஏன் ஏமாத்தலாம், எனக்கு எப்படி கொலை செஞ்சாங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன். முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வரணும். இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு குடோன் இருக்கு. அதுகிட்ட இருக்கிற நாகலிங்க மரத்துக்கு கீழே தோண்டிங்கன்னா அங்கே என் சடலம் இருக்கு. அப்புறமா நீங்க இங்க வாங்க. என்ன போ சுத்துறீங்க? மயானத்துல படுத்து ஒரு கொலைகாரனை பிடிச்ச கோவிந்த, போலீஸ் ஸ்டேஷன்ல புகுந்து பேய ஓட்ட வந்த மந்திரவாதியை பேய் விரட்டின கோவிந்த, இப்ப கொலை பண்ண ஆவியே நேர்ல வந்து ஒரு கதையை சொன்னதும் இந்த ஆவி பேய் பிசாசு மேல எல்லாம் நம்பிக்கை வந்துருச்சோ? பொண்ணுன்னா பேயும் இறங்கும்பாங்க. இங்க வந்த பேயே பொம்பளை பேயினதும் இந்த கோவிந்தனும் இறங்கிட்டாருல. உங்களால அவஸ்தைப்படுற எதிரிங்க உங்களை திசை திருப்பறதுக்காக ஏன் இப்படி ஒரு ஆவி நாடகம் ஆடி இருக்க கூடாது? இல்ல கீதா, நான் அந்த ஆவியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் சோலையூர் முருகன் கோயில்ல போய் விசாரிச்சேன்.
அந்த கோயில் குருக்களுடைய மகள் தான் இந்த பார்வதி. அவ வீட்டை விட்டு ஓடிட்டா. அதுக்கப்புறம் அவளுடைய பிரிவை தாங்க முடியாத அந்த குருக்களும் தற்கொலை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ண உண்மைகள், அத்தனை உண்மைகள். அதனால அந்த உதயராஜ்களை உள்ள தள்ள முடியாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க எனக்கு சரியான தடயம் கிடைக்கும் போல இருக்கு கீதா. அங்க தோண்டி பார்த்து ஒண்ணும் கிடைக்கலனா 4 பேருக்கு முன்னாடி உங்க பேர் அசிங்கமாயிடும். தோண்டிதான் பாப்போமே. ஆவி மேல நம்பிக்கை இல்லாத நீங்க குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரணுங்கிறதுக்காக இங்க வந்தது நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். உன் பாராட்டு இருக்கட்டும். ஏற்கனவே பல அப்பாவி பெண்களின் கற்ப சூறையாடி அவங்கள நாசமாகிட்டு இருந்த அந்த உதய தடயத்தோட பிடிக்க முடியாம தவிச்சிட்டு இருந்த எனக்கு நீ ஒரு வழி காட்டியிருக்க. அவன் உன்னை எங்க எப்படி கொன்னாங்கிறத விவரமா நீ என்கிட்ட சொல்லு. அதுக்குண்டான சாட்சியங்களும் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் அவனுங்களை உதய பழி வாங்குறது மட்டும் என் குறிக்கோள் இல்லை. தகப்பு பேச்சு கேட்காம தெய்வத்துக்கிட்டே விளையாட நினைச்சு ஒரு படுபாவிக்கு தோண போனதுனால்தான் எனக்கு இந்த பதவி வெறி பிடிச்ச சில அரசியல்வாதி குறுக்கு வழியில கோட்டையை பிடிக்க நினைச்சாங்க. பாளைய ஜோசியன் குறி சொல்ல வந்தா. பாளையம் ஜோசியர